Hi dear students, ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ, ஒரு ஹாப்பியான ஒரு குட் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்க எல்லாருமே என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ நான் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய ப்ரிஃபரன்ஸை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேசிஸ்ல எனக்கு ஒரு 8 பாராமெடிக்கல் கோர்சஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 8 பாராமெடிக்கல் கோர்சஸ் உடைய மவுஸ் எப்பவுமே குறையாதுங்க. இந்த கோர்சஸ்க்கு லெவல் பாத்தீங்கன்னா ஜாப் லெவல், சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் சேலரி, அப்ராட் கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோடைய லெவல்ல வேற லெவல்ல இருக்கக்கூடியது. நம்ம எல்லாருடைய கனவும் எம்பிபிஎஸ் சீட்ஸுக்காக நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். கிடைக்காத பட்சத்துல நம்மளுக்கு அந்த எம்பிபிஎஸ் ரிலேட்டடா எல்லா போர்ஷன்ஸும் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ற மாதிரி கவர் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கோர்சஸ் இந்த 8 பாராமெடிக்கல் கோர்சஸ்ல இருக்கு. இதுல என்னுடைய சாய்ஸ், என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நான் சூஸ் பண்றது இந்த பிசியோதெரபிஸ்ட். இந்த பிபிடி லெவல்ல மட்டும் இல்லாம ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு இந்த பிசியோதெரபில எடுத்தீங்கன்னா பிஜில நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. நம்மளுக்கு சப்போஸ் கார்டியாக்ல பிராக்டிஸ் பண்ணணும், நியூரோல, பீடியாட்ரிக்ல இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிபிடி முடிச்சுட்டு எம்பிடில அந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்து நீங்க படிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டே ஒரு ஓன் கிளினிக்கும் நீங்க ரன் பண்ண முடியும். அதுக்கடுத்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ட்ரெயினரா நீங்க இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பிபிடி. இதோடைய சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ராட்ல 4 lakhs per month வாங்குற அளவுக்கு சேலரி இருக்குது. சோ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் 20 அல்லது 25K இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சேலரி. இந்த கோர்ஸ் உடைய கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுங்க. மொத்தம் 80 சீட்ஸ் இருக்குது. சோ என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் நீங்க பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுடைய கட் ஆஃப் 199 இருந்து 175 வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே சமயம் நம்மளுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? 80 சீட்ஸ் தான் இருக்குது. சோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கரெக்டா பண்ணுங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 196 இருந்து 130 வரைக்கும் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது 150 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 ரவுண்ட் கவுன்சிலிங்லயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மாப் அப் வரைக்கும் போகுது அப்படின்னா நம்மளுக்கு 130 கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ இதே இந்த கவுன்சிலிங் மூலமா இந்த பிசியோதெரபி கோர்சஸ்க்கு எவ்வளவு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 51 காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எவ்வளவு சீட்ஸ் பாத்தீங்கன்னா 2084 சீட்ஸ் இருக்குது. அதே இதுல செகண்ட் பிளேஸ்ல எப்பவுமே இருக்கக்கூடியது இந்த பிஎஸ்சி நர்சிங். போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 2 பேருக்குமே நல்ல டிமாண்ட் இருக்க கோர்ஸ். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு சீட்டே இல்லங்கிற மாதிரி ஒரு சர்வே போயிட்டு இருக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி 6 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. மேலுக்கு 35 சீட்ஸ் இருக்குது. ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 315 சீட்ஸ் இருக்குது. இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க கவர்மெண்ட் காலேஜ் போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 195 to 175 கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும். ஃபீமேலா இருக்கிறீங்க அப்படின்னா 200 to 180 ஃபார் கவர்மெண்ட் காலேஜுக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலுக்கு 72 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த கவுன்சிலிங்ல, கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல. சீட்ஸ் பாத்தீங்கன்னா 297 சீட்ஸ் இருக்குது. அதே இது ஃபீமேல் நர்சிங்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 223 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சீட்ஸ் பாருங்க 8661 செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் இருக்கு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாரெல்லாம் ஒரு கட் ஆஃப் உங்களுக்கு எஸ்எஃப் காலேஜ்ல குறைவா இருக்குது அப்படின்னு நீங்க இருக்கீங்களோ நீங்க தயவு செய்து நீங்க கவர்மெண்ட்டும் அப்ளை பண்ணி அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க டைரக்ட் அட்மிஷன் போனீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு மட்டும் டொனேஷன் 2 lakhs கேட்கறதாக சொல்லியிருக்காங்க. எல்லா காலேஜும், பெரிய காலேஜும் இல்ல, எல்லா காலேஜ்லயுமே டொனேஷன் கேட்கறதாக ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. அதான் உங்களோட ஷேர் பண்றேன். சோ நீங்க கவுன்சிலிங் மூலமா போறீங்க அப்படின்னா நீங்க டொனேஷன் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலேஜ் ஜாயின் பண்ணலாம். சோ உங்களுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்ஸ்ல கட் ஆஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 199 இருந்து 155 வரைக்கும் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபீமேல்ல 198 இருந்து 130 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சோ நெக்ஸ்ட் அதே இதுல பாத்தீங்கன்னா பி ஃபார்ம். இந்த பி ஃபார்மும் பிபிடியும் ஒரே மாதிரிங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டே ஒரு ஓன் பார்மசி வச்சுக்கலாம், அங்க ஓன் கிளினிக் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மவுசில்ல கோர்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ், அதாவது மருந்து தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணலாம்.
சோ இதுல வந்து பிஃபார்ம் உடைய கவர்மெண்ட் காலேஜ்னு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு காலேஜ் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு மெட்ராஸ், இன்னொன்னு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். இதோட சீட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 சீட்ஸ் மட்டும் தான் கவர்மெண்ட்ல இருக்குது. சோ அந்த ரீதியில கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்னு இந்த வருஷம் எதிர்பார்க்கறோம்னா 199ல இருந்து 180 வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த கோர்ஸுக்கு. எவ்வளவு காலேஜஸ்னா 87 காலேஜஸ். சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5425 சீட்ஸ் பிஃபார்முக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்குது. சோ இந்த சான்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க கட் ஆஃப் 190ல இருந்து 199ல இருந்து 130 வரைக்கும் உங்களுக்கு SF காலேஜ் கிடைக்கும். அடுத்தது OT-AT. இந்த நர்சிங்க்கு அப்புறமா சிலர் வந்து OT-AT வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்து எப்படி BSc நர்சிங்க்கு எப்படி அப்ராட்ல ஒரு வாண்டட் இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு துபாய்லயும் சரி அண்ட் UKலயும் சரி இது வந்து ஒரு ஃபார் அனஸ்தீசியாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் வந்து OT-AT. சோ இதோட கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 17 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. சீட்ஸ் வந்து 320 சீட்ஸ் இருக்குது. சோ உங்களுடைய கட் ஆஃப் 199ல இருந்து 175 இருந்துச்சுன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. OT-ATக்கு நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எந்த காலேஜஸ் வந்து இந்த கவுன்சிலிங் கவர்மெண்ட் மூலமா எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. சோ OT-ATக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கிடையாது. சோ அடுத்து 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி. இந்த ஆப்டோமெட்ரிக்கு வந்து அதாவது நீங்க ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதை காட்டிலும் லென்ஸ் கார்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாடா ஐ, ரேபன் இந்த மாதிரி இதுல இந்த டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ்ல உங்களுக்கு சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பெர் மந்த் வந்து 32,000 கொடுக்கறதாக நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த ஆப்டோமெட்ரிக் கோர்ஸ். சோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து ஒண்ணு நீங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். சோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. 115 சீட்ஸ் வந்து இருக்குது ஆப்டோமெட்ரிக்கு. உங்களுடைய கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 199ல இருந்து 175 அல்லது அப் டு 170 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிக்கும் சரி OT-ATக்கு எப்படி SF காலேஜ் இல்லையோ அதே மாதிரி ஆப்டோமெட்ரிக்கும் SF காலேஜ் வந்து கிடையாது. சோ நெக்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த MLT அண்ட் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த 2 கோர்ஸுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த 2 கோர்ஸுக்குமே பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. அது துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் MLT அண்ட் ரேடியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. சோ MLT அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து மொத்தம் 13 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. 240 சீட்ஸ் இருக்குது. கட் ஆஃப் அப்படின்னு MLTக்கு வந்து 197ல இருந்து 175 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி MLTக்கு வந்து SF காலேஜஸ் எதுவுமே இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனா ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜிக்கு SF காலேஜஸ் வந்து போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்த வருஷமும் வருவாங்க. சோ போன வருஷம் ஒரு காலேஜ் தான் சென்ட் ஜான் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல இருக்கிறது மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ இந்த வருஷம் நம்மளுக்கு கண்டிப்பா SF காலேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 197ல இருந்து 175 வரைக்கும் இருக்கணும். செல்ஃப் ஃபைனான்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 180 to 150 அப் டு மாப்பப் வரைக்கும் போச்சுன்னா 140 கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு ரேடியாலஜி வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து மொத்தம் 19 காலேஜஸ் இருக்குது. சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 சீட்ஸ் வந்து இருக்குது. ஒரு சிலர் வந்து இந்த BSc நர்சிங் படிக்கிறதுக்கு விரும்பாம அதுக்கு ஒரு காம்படிட்டிவா வந்த கோர்ஸ் தான் இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது டாக்டர்ஸுக்கு நிறைய அசிஸ்டன்டா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒர்க் தான் பார்ப்பாங்க. சோ இந்த கோர்ஸ்மே நல்ல ஒரு வாண்டட் இப்ப இருந்துட்டு இருக்குது. இதோடைய கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு 240 சீட்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் 13 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. சோ உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்னா 197ல இருந்து 175 வரைக்கும். இதுக்குமே நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடையாது. சோ இதுல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடியது பிசிஷியன் அசிஸ்டன்ட் பெஸ்டா BSc நர்சிங் பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல என்னுடைய முழுக்க என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் சஜஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா BSc நர்சிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்துதான் நீங்க வந்து PA அப்படிங்கறத சூஸ் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் கூட நான் PA சொல்ல மாட்டேன். You can go with OT-AT கூட நான் சொல்லுவேன். தேர்ட் ஆப்ஷனா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா PA வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காமனா ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஒர்க்குக்குமே அவங்களை கூப்பிட்டுருவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்னு இல்ல. சோ அதனால நீங்க இந்த OT-AT பிசிஷியன் அசிஸ்டன்ட் ஒரு ஸ்பெஷலைசேஷன் படிக்கும் போது அதுக்கு மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க. சோ நர்சிங்கிறது அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எப்பவுமே ஒரு டாப் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ். சோ இதே இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி. நவடேஸ் வந்து இந்த ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேசஸ் வந்து நம்மளுக்கு 24/7 நிறைய ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பாங்க. சோ இதுக்கு வந்து மெயினா முன்னாடி ஆம்புலன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. பட் ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் வந்து இந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி பத்தி ஃபர்ஸ்ட் காரை பத்தி படிச்சிருந்திருக்கணுங்கிறது மஸ்டா இருக்குது. சோ அப்ராட் கண்ட்ரீஸ்ல இதோடைய ரேஞ்சே வந்து லெவல் வந்து அவ்வளவு டிமாண்டா இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வாண்டட் ஜாப்ஸ் ஹைரிங் பண்றாங்க. சோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல 12 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. 230 சீட்ஸ் இருக்குது. கட் ஆஃப் வந்து 197 to 170 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா போன வருஷம் ஒரே ஒரு காலேஜ் மட்டும்
மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வருஷமும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்எஃப்ல கட் ஆஃப் வந்து 180ல இருந்து 150 வரைக்கும் வந்து 4 ரவுண்ட்ல போச்சு. மாப்அப் வரைக்கும் 130 கட் ஆஃப் வரைக்கும் சீட் வந்து அலாட் ஆச்சு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்போ கவுன்சிலிங்ல இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்னென்ன கோர்சஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங்ல மேக்ஸிமம் நீங்க வந்து நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.